வணக்கம் நேர்களே. இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் பார்த்தோம்னா நம்ம சந்தைகள் ஒரு வெரி ஹை வாலட்டைல் மூவில் இருந்ததுன்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு சில்வர் லைனிங்காக கொடுத்தது ஐடி துறை. ஸோ மறுபுறம் பிராடர் மார்க்கெட் அண்டு நிறைய செக்டார்லாம் பார்த்தோன்னா ஒரு ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. ஸோ அதனால் அந்த நிஃப்டினுடைய போக்கிலே பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 2% மேல் விழுந்து பேரிஷ் சென்டிமெண்ட்டில் 23,431 முடிவடைந்ததுன்னு சொல்லலாம். அதுபோல் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பும் செல் ஆஃப் இருந்தது. ஸோ மெயினாக நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக சில விஷயங்கள் பார்த்தோன்னா, நாம் முன்னாடி இந்த நம்மளுடைய ருப்பி எகென்ஸ்ட் டாலரை பற்றி பேசிகிட்டு இருப்போம். அதுமாரி பார்த்தோன்னா ருப்பி இப்போ ஃப்ரெஷ் லோ, அதாவது ருப்பி ஒரு மாதிரி வீக்கன் ஆக டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆச்சுன்னா மார்க்கெட் தாக்கு பிடிக்காது, மார்க்கெட்டில் செல்லிங் வர தான் செய்யும். ஓகே, அதுபோல் நம்மளுடைய ஃபாரெக்ஸ் கிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ஒரு 10 மாத லோவை ஷ்ரிங்க் ஆகிருக்கு, தொற்றுருக்குன்னு சொல்லலாம். மறுபுறம் கோல்டு ரிசர்வ் பார்த்தீங்கன்னாக்க 824 பில்லியனாக இருக்கிறது. காரணம் கோல்டு ப்ரைஸும் ஏறிக்கொண்டிருப்பதும் அது ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். மேலும் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பெனிகளுடைய டிசம்பர் மாதத்தினுடைய என்பிபிமோ, அதாவது என்னென்னா நியூ பிஸ்னஸ் ப்ரீமியம், அது பார்த்திங்கன்னா ஒரு 21.7% வரை இயர் ஆன் இயரில் குறைந்திருக்கு. ஸ்டீப் ஃபால் இன் டிசம்பர் 2024. ஸோ அதனால் என்னாகும், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது குறையும். ஸோ அது கூட ஒரு காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மேலும் அடுத்தது பார்த்தோம்னாக்க இந்தியாவுடைய பாண்ட் ஈல்டு இருக்குல்ல, அதை நம்ம கம்பேர் வித் யூஎஸ் பண்ணும்போது அது ஷ்ரிங்க் ஆகிருக்கு. ஸோ அதனால் என்ன ஆகுது, எஃப்இஐ எல்லாம் வித்துன்றாங்க. இந்தியாவில் இருக்கிற பாண்டை விற்று தான் நிறையா அவங்க வெளில போகிறாங்க, அமெரிக்காவில் முதலீடு செய்கிறாங்க. ஸோ இதுதான் முக்கிய ஒரு காரணிகள். அதாவது அந்த ஒரு வாரத்தினுடைய இன்புட்டை உங்களுக்கு ஒரு சின்ன படமாக போட்டு இப்போ காமிச்சிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 63% ஆஃப் நிஃப்டி 500 ஸ்டாக்ஸ் பார்த்தோன்னா பிலோ லாங் டேர்ம் ஆவரேஜில் இருக்குது. 62% நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் பார்த்தோன்னா பிலோ 200 டிஎம்ஏ, ஓகே, டே மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்குது. ஸோ அதனால் மேலும் மறுபுறம் பார்த்தோன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி நிறைய க்ளோஷர் 4.5 மில்லியனுக்கு க்ளோஷர் டிசம்பரில் நடந்திருக்கு. அதே சமயத்தில் இன்ஃப்ளோ பார்த்தோன்னா ரெக்கார்டு ஹை, நவம்பருக்கும் டிசம்பருக்கும் 26,459 கோடி ரூபாய்க்கு பணம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உள்ளே வந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் செபியினுடைய சீஃப் என்ன சொல்லியிருக்காருனாக்க, REIT ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், தென் இன்விட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், தென் முனிசிபல் பாண்ட்ஸ், இவையெல்லாம் வரக்கூடிய, அதாவது இந்த டிகேடு அடுத்த 10 வருஷத்தில் ஒரு பொட்டன்ஷியல் ஆக்டிவிட்டி பெஸ்ட் ரேட் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் ஒரு அறிக்கையையும் கொடுத்துருக்கிறார்கள். ஸோ அதனால் இது பேர் என்னம்னா AIF அப்படின்னு பேர், அல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ். அதாவது நம்ம நார்மலாக ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ டிபென்ச்சர்ஸ்லேயோ போகிறவங்க இதுலேயும் அவங்களுடைய முதலீடுகளை செய்து கொள்ளலாம். மேலும் எஃப்ஐஐ பார்த்தோன்னா போன வாரத்தில் டோட்டலாக 14,599 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 17,721 கோடி ரூபாய்க்கு வாங்கியுள்ளார்கள். மெயினாக ஐடி இஸ் த பிக்கஸ்ட் செக்டார். போன வாரத்தை தாக்கு பிடிச்சி நின்னதுன்னு சொல்லலாம். அதை தவிர அதில் மெயினாக டிசிஎஸ் ரிசல்ட்ஸ் தான் ஒரு முக்கிய காரணி. டிசிஎஸ் 2% கிட்டத்தட்ட ஏறி இருக்குன்னு சொல்லலாம். எனர்ஜி துறை கிட்டத்தட்ட ஒரு 6% விழுந்திருக்கு. ரியாலிட்டி 7.83, PSU பேங்க் 8%, மீடியா 6.34%. இப்போ எல்லாம் விழுந்த துறைகள் என்று சொல்லலாம். டாப் பர்ஃபார்மர் ஆஃப் ஸ்டாக்ஸ் பார்த்தோன்னா டிசிஎஸ் 4%, டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் பார்த்தோன்னா அது ஒரு 3.25%, ஹெச்எல் டெக் ஒரு 2.5% ஏறி இருக்கு. அண்டர் பர்ஃபார்மில் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஸ்டாக் ஸ்பிளிட் ஆகி பார்த்தீங்கன்னா 12.74% விழுந்திருக்கு. ட்ரெண்டு 10% விழுந்திருக்கு. என்டிபிசி 9.3% விழுந்திருக்கு. மேலும் எல்லாருக்கும் இப்போ முக்கிய விஷயம் என்னென்னா, வரும் வாரம் சந்தைகள் எப்படி இருக்கும், என்ன மாதிரி விஷயங்களை நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியாக எல்லாருக்கும் ஒரு ட்ரிகர் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா.
மார்க்கெட் வந்து இந்த Q4 பொட்டென்ஷியல் ரீபவுண்ட் இருக்குமா இருக்காதா என்பது தான் இப்பொழுதுக்கு கேள்வி. அது இருக்குமா இருக்காதா என்பதை கடைசியில் க்ளோசிங்கில் நம்மளுடைய ரிமார்க்ஸில் கொடுப்போம். அதனால் கடைசி வரலையும் நம்மளுடைய பதிவினை பாருங்கள். மெயினாக போன வாரத்தில் இருந்து சில அசைவுகளை எடுத்தோன்னு வச்சுங்களேன். ஸ்ட்ராங் யூஎஸ் ஜாப் ரிப்போர்ட் ஆன் டிசம்பர் வந்திருக்குங்க. அதேமாரி யூஎஸ்னுடைய பாண்டு ஈல்டு வந்து முதலே சொன்னல ஏறி இருக்கு. தென் டாலர் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 14 மாதத்தினுடைய உச்சத்தை தொட்டு 109க்கு மேலே நிற்குதுங்க. இதுவும் ஒரு முக்கிய காரணம் சந்தைகளில் வந்து அழுத்தத்தை கொடுப்பதற்கு. அது இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டைரெக்டாக என்ன சார் வந்து இது வந்து பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேட் கட் இருக்கு இல்லையா யூஎஸில், அது வந்து டிலே ஆகும். ஸோ அதனால் இது வந்து கீ கன்சர்ன் டு த மார்க்கெட். ரேட் கட் இல்லைன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம், அதனால தான் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அமெரிக்க சந்தைகள்லாம் விழுந்ததற்கு முக்கிய காரணம். அதுபோல் இங்கே பார்த்தோன்னா டிசிஎஸ் இம்ப்ரெசிவ் ரிசல்ட்ஸ், தென் நம்மளுடைய ஐஐபி டேட்டா நன்கு ஏறி உள்ளது. டிசம்பரில் 6 மாதத்தினுடைய உச்சத்தை தொட்டு இருக்கிறது. மேலும் வரக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்டிமிசத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃப்ளோவும் பார்த்தோன்னா நன்கு இருக்குது. இவையெல்லாம் ஒரு பெட்டர் புஷ்ஷை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடும் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் வரக்கூடிய வாரத்தில் பார்த்தோன்னா இந்தியா யூஎஸ்ஐ சிபிஐ டேட்டா இருக்குது. ஸோ இது வந்து ஒரு முக்கிய ஒரு காரணம்னு சொல்லலாம். அதை தவிர சைனாவுடைய டேட்டா வெளிவந்தது எல்லாமே கொஞ்சம் வந்து வீக்காக இருக்குது. அதாவது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதனால் அதுவும் சேர்ந்ததுன்னு சொல்லலாம். ஸோ மெயினாக வந்து இந்த வரும் வாரத்தில் 2 ஈவெண்ட்ஸ், ஒன்று வந்து இந்தியா சிபிஐ அண்ட் யூஎஸ் சிபிஐ டேட்டா இருக்குது. தென் ஆல் த பிக் கம்பெனிஸ் லைக் ஹெச்எல் டெக், அது மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இருக்குது. டெக்னாலஜியும் இருக்குது, அதர் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸும் இருக்குது. அதனுடைய ஈவெண்ட்ஸ் தகுந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து இன்புட் இருக்கக்கூடும். மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது நாம் சொல்லுவோம் இல்லையா, ஒரு வாலட்டிலிட்டி இருந்ததுனாக்க டிஃபென்சிவ் செக்டாரில் ட்ரேட் பண்ணுறது நன்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் அப்படின்னா என்னெல்லாம் துறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஏன் ஃபர்தராக வந்து ஒரு மொமெண்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றால் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. மேலும் யூஎஸ் டாலர் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு இல்லையா, அதனால் அந்த துறை நன்கு இருக்கும். தென் எஃப்எம்சிஜி ரூரலில் பார்த்தீங்கன்னாக்க நல்ல டிமாண்ட் வந்திருக்கு. நிறைய வந்து பணப்புழக்கம் இருக்கிறதுனால எஃப்எம்சிஜியில் நல்ல ஆக்டிவிட்டி வந்திருக்கு. தென் ஆயில் அண்ட் கேஸ், மெயினாக வந்து குரூட் ஆயில் ஏறிட்டு இருக்கு இல்லையா, அதனால் ஆயில் அண்ட் கேஸ் அந்த துறையும் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். தென் ஃபார்மா, நிறைய யூஎஸ் எஃப்டி அப்ரூவல்ஸ் ப்ளஸ் டாலர் வந்து ஏறுவது ப்ளஸ் பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் ஃபார்மாலையும் மொமெண்டம் இருக்கக்கூடும். ஸோ இதில் ஒரே ஒரு துறை வந்து இதெல்லாம் இல்லாததுன்னு பார்த்தோன்னா ரியாலிட்டி வந்து பீட் அண்ட் டவுன் செக்டார்னு சொல்லுவோம். நன்கு அதிகமாக விழுந்திருக்கு. அதனால் இது பார்த்திங்கனாக்க ஒரு பாட்டம் அப் அப்ரோச்சில் இந்த துறையில் வந்து பையிங் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் வரும் வாரத்தில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் மூவ்மெண்ட்ஸ் ப்ளஸ் செக்டார் ஸ்பெசிஃபிக் மூவ்மெண்ட்டாகத்தான் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் குமுலேட்டிவாக பார்த்தோன்னு வச்சுங்களேன், நிஃப்டி ஃபியூச்சர் அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் எஃப்ஐஐ வந்து நெட் ஷார்ட் வந்து அதிகரிச்சிருக்கு. சின்ஸ் ஜூன் 6 2024 பிறகு இது வந்து இப்போ தான் வந்து இவ்வளோ அதிகமாக அவங்களுடைய நெட் ஷார்ட் பொசிஷன் இருக்குது. இது இருப்பதற்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க மார்க்கெட் விழுமோ ஃபர்தராக அப்படிங்கிற ஒரு பயத்தில் அவங்க ஷார்ட் போயிருக்கிறது. ரெண்டாவது வந்து அவங்களுடைய கேஷில் வந்து ஈக்விட்டி வச்சுருக்காங்களே பல லட்சம் கோடிக்கு, அதை ஹெட்ஜ் பண்ணுறதுக்காக ஃப்யூச்சரில் விற்றுருக்காங்க. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால் இது வந்து அவங்க வந்து ஒன்லி மார்க்கெட் விழும் அப்படின்னு விற்கலை. ஸோ அதனால் பாதி பேர் அது மாதிரி தவறாக புரிஞ்சுட்டு மார்க்கெட்டில் சந்தைகளில் விளையாடும் பொழுது தவறான ஒரு இடத்துல போய் மாட்டிப்பாங்க. ஸோ மேலும் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோன்னா 23,263.15 மற்றும் 23,206.65 ஸோ வெரி குட் சப்போர்ட்னு சொல்லலாங்க. 23,263.15, 23,206.65 இந்த 2 லெவல்களையும் தொட்டு சந்தைகள் வந்து திரும்பதற்குண்டான வாய்ப்புகள் மோர் தென் 70% இருக்குங்க.
சப்போஸ் இதில் இறங்கலை அப்படின்னா இதிலிருந்து ஒரு 500 புள்ளிகள் வரை கீழே இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மறுபுறம் 23,640 மற்றும் 23,795.20 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். இதை தாண்டி நின்றுதுன்னு வச்சுங்களேன், அங்கிருந்து ஒரு 450-500 புள்ளிகள் வரை மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். 70% மார்க்கெட் பொட்டென்ஷியல் ரீபவுண்டுக்கு உண்டான அறிகுறிகள் பிரகாசமாக தெரிகிறது. 30% மார்க்கெட்டினுடைய புஷ், அதாவது நெகட்டிவ் சைட் புஷ் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மெயினாக பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 10% விழுந்திருக்கு. அதனால் புல்பேக் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். 48,806.75 48,806.75 அந்த புள்ளிகளுக்கு மேலே சென்றால் ஒரு 1000 புள்ளிகள் வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதுபோல் 48,415.85 அந்த சப்போர்ட்டுக்கு கீழே விழுந்ததுன்னா அதிலிருந்தும் ஒரு 1000 புள்ளிகள் வரை கீழே இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஸோ மார்க்கெட் ஸ்டில் ஆன் த வாலட்டைல், ஸ்டாக் ஸ்பெசிஃபிக், செக்டர் ஸ்பெசிஃபிக் மூவ்மெண்ட்டோட 70% அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நன்கு இருக்கும். திங்கட்கிழமை அன்னைக்கு வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாவ் ஏ ப்ராஃபிட்டபிள் வீக். குட் டே.